வருத்தப்படுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லைங்க. இது நாங்க தெளிவாக சிந்தித்து எடுத்த முடிவு தான். இதில் அவசரமாகவோ வருத்தப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது. இது ஒட்டுமொத்த எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை அழைத்து நாங்கள் உறுதியாக தீர்மானமாக எடுத்த முடிவு தானே ஒழிய பிஃபோர் ரிசல்ட் ஒன்று ஆஃப்டர் ரிசல்ட் ஒன்னெல்லாம் எங்க கருத்துக்களை நாங்க மாத்திக்கிறதா இல்ல. நாங்கள் எடுத்த முடிவு நாங்கள் சரியான ஒரு முடிவு தான் இதுல எடுத்திருக்கோம். இப்ப வேணா சொல்லலாம், நாங்க கடந்த 10 வருஷம் என்டிஏ அலையன்ஸ்ல தானே இருந்தோம். இப்ப நீங்க சொல்ற அத்தனை கூட்டணி ஒன்னா இணைஞ்சு தானே போட்டி போட்டோம். ஏன் அப்ப வெற்றி வரல? அதை நான் கேள்வியை எழுப்பலாம் இல்லையா? இப்போ அவங்களோட இணைஞ்சிருந்தா வெற்றி வந்திருக்குமா அப்படின்றதெல்லாம் ஆப்டர் தேர்தலுக்கு அப்புறம் நம்ம பேசுற பேச்சு. இது கூட்டணி அமைச்சு போட்டிட்டு இருந்தால் வெற்றி பெற்று இருப்போமா இல்லையான்றதை ஜோசியம் சொல்ல முடியாது. நான் ஏன் அப்ப என்டிஏ அலையன்ஸ்ல நாங்க இருந்தப்ப வெற்றி பெறல? அதனால இது இப்ப நம்ம அதை பத்தி பேசுறது தவறு. நிச்சயமாக மக்களுக்கு தெரியும், ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நிச்சயம் தேமுதிக அவங்க வழங்குவாங்க என்று நாங்க உறுதியா நம்புறோம். எங்களுடைய வேட்பாளர்களுடைய ரிசல்ட் தான் நான் சொல்ல முடியும். எங்கள் வேட்பாளர்கள் போட்டியிட்ட 5 தொகுதியில் நடந்தது நான் சொல்லிட்டேன். மத்த எல்லாம் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தோல்விட்டதுன்னா நான் அதை பத்தி பேசல, நான் ஏத்துக்கிறேன். பட் விஜய பிரபாகர் விஷயத்தில் கடைசி நிமிடம் வரைக்கும் அது இழுத்து சூழ்ச்சி செய்து கவுண்டிங்கை நிப்பாட்டி எல்லா பிரச்சனையும் உண்டாக்கி அது விஷமத்தனமத்தோட வீழ்ச்சி அடைய செய்திருக்கிறார்கள் என்பதுதான் எங்க கருத்து. அதனால நிச்சயமாக இதை நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் கொண்டு செல்வோம். யார் இருக்கும்? இப்ப யார் ஜெயிச்சாங்களோ அவங்க தானே. இப்ப மாணிக் தாகூர் அவர்கள் கடந்த 10 ஆண்டு காலமாக அவர் தான் எம்பியா இருக்காரு. இல்ல, அது நீங்க கலெக்டர் கிட்ட தான் கேட்கணும். மிஸ்டர் நீங்க இத விருதுநகர் மாவட்ட கலெக்டர் கிட்ட இந்த கேள்வியை நீங்கள் பத்திரிகைக்காரர்கள் கேட்கணும். ஏன்னா கவுண்டிங் நடக்கிற அந்த மையத்துல அவர் சொல்றார், எனக்கு பிரஷர் ஓவரா இருக்கு, என்னால ஹேண்டில் பண்ண முடியல, நான் போன் சுவிட்ச் ஆஃப் பண்ண போறேன், என்னால இந்த இன்னைக்கு மேல ஹேண்டில் பண்ண முடியல, நான் ஆஃப் பண்றாரு. 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் கவுண்டிங்க நிறுத்துறாரு. 13வது ரவுண்டுக்கு அப்புறம் நிப்பாட்டுறாரு. அதுக்கப்புறம் 18 கேடிஆர் கேட்ட பிறகுதான் 18வது ரவுண்ட்ல ஆரம்பிக்கிறார். நடுவுல 5 ரவுண்ட விட்டுட்டு போறாரு. ஏன் இந்த குளறுபடி? அதுதான் நாங்க கேட்கிறோம். அப்ப யார் பிரஷர் பண்ணது அப்படிங்கிறது மாணிக் தாகூருக்கும் தெரியும், கலெக்டருக்கும் தெரியும், அங்க இருந்த மக்களுக்கும் தெரியும். இந்த கேள்வியை நீங்கள் அவர்களிடம் கேட்கிறோம். இல்லையே, போன வாட்டி விட இந்த வாட்டி கூடி இருக்கிறது. நீங்க கரெக்டா கணக்கு பார்க்கலன்னு நினைக்கிறேன். கிடையாது, இல்ல கூடி இருக்கிறது. இப்ப 2 பேரும் சேர்ந்து இருக்கட்டும், பரவாயில்ல. இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து 1 கோடிக்கு மேல வாங்கி இருக்கிறோம்ல. அப்படி பார்த்தா எல்லாருடைய வாக்கு சதவீதம் சிலருக்கு குறைஞ்சிருக்கு, ஏறி இருக்கு. இன்னைக்கு 40 தொகுதியிலும் திமுகவை தவிர யாருமே வெற்றி பெறல. எல்லாமே இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அதுதான் நான் கேள்வி கேட்கிறேன். அப்புறம் எதுக்கு ஜனநாயக திருவிழான்னு ஏன் சொல்றீங்க? சரி சரி சரி, என்ன வெற்றி தோல்வி என்பது எல்லா கட்சிக்கும் சகஜம்தான். இதே திமுக ஒரு இடத்துல மட்டும் வெற்றி பெற்ற அனைத்து தொகுதியிலும் தோக்கலையா? இன்னைக்கு பாஜக 3வது வாட்டி ஆட்சி அமைக்கிறாங்க. இந்தியா முழுக்க ஒரு இடத்துல தான் பாஜக வெற்றி பெற்று அத்தனை தொகுதியிலும் தோக்கலையா? இதே அம்மா ஜெயலலிதா இருந்தப்போ 38 தொகுதி ஜெயிச்சாங்க. திமுக எல்லாமே தோக்கலையா? அதுக்கு பிறகு அதிமுக அப்புறம் திமுக வந்தாங்க, அவங்க 38 ஜெயிச்சாங்க. மீதி 2 இடம் அதிமுக ஜெயிச்சது. நான் ஒன்னு விஷயம் கேட்கிறேன், இது வரைக்கும் 15 ஆண்டு காலமாக மத்திய அரசிலிருந்து எந்த பலனையும் பெறாமல் ஏமாற்றப்பட்டு இருப்பவர்கள் தமிழக மக்கள் மட்டும்தான். இதை நான் உறுதியா சொல்றேன். ஏற்கனவே 10 வருஷத்தை இழந்துட்டோம். இப்ப மீண்டும் இன்னொரு 5 வருஷத்தை தமிழ்நாடும் தமிழக மக்களும் தான் இழந்துகிட்டு இருக்காங்க. மக்களே உங்களை கிட்ட கேட்டுக்கிறேன், நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுடைய தயவு இருந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டில் பல திட்டங்களை நாம கொண்டு வர முடியும்.